மஞ்சுளாதேவி முருகேசன் சாஃப்ட்வேர் ட்ரேடிங் சென்டர் உங்களை அனுப்புகிற வரவேற்கிறது. ஸோ போன வீடியோவில் ஃபேமிலிஸை பற்றி நம்ம பார்த்தோம், ரைட்டுங்களா? ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே டேட்டாப்பில் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, ரெஃபரன்ஸ் லைன் அண்டு ரெஃபரன்ஸ் பிளேன். ரெஃபரன்ஸ்னால் இதை பேஸ் பண்ணி தான் நான் வந்து ஃபேமிலியை க்ரியேட் பண்ண போகிறேன், அதனால் ரெஃபரன்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ரெஃபரன்ஸ் லைன் அண்டு பிளேன், ரைட்டா? இதுக்கு ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஓகே, ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃபார்ம்ஸ் எல்லாமே பார்ப்போம், ஓகேங்களா? ஸோ ரெஃபரன்ஸ் லைன் ஹேஸ் 2 end points. அதாவது இப்போ நான் ரெஃபரன்ஸ் லைனை நான் எடுத்து வரைகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா 2 பாயிண்ட் இருக்கும், ஸ்டார்ட் அண்ட் எண்டு இருக்குது. இங்கே டைமென்ஷன் எவ்வளோ லென்த்து இருக்குது, இப்போ 10 feet கொடுத்தா எனக்கு லென்த்து மாறும். பட் டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா இங்கே ஏற்கனவே 2 ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்கும். பட் ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு இங்கே டாட்டு இங்கே காமிச்சிருக்காங்க, பட் ஸ்பெசிஃபிக் லென்த்து கிடையாது. பிளேன் இஸ் அட் இன்ஃபினிட் இன் லென்த். ஓகே, ஸ்டார்ட் அண்டு எண்டு கிடையாது, பட் இதுக்கு ஸ்பெசிஃபிக் ஸ்டார்ட் அண்ட் எண்டு உண்டு. என்னோட லென்த்தை என்னால் வேரி பண்ணிக்க முடியும். சாரி, ரைட்டுங்களா? ஓகே, ரைட். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லைன் ஹாஸ் 2 end points. Plane is an infinite in length. Next, it cannot be used for origin of the family. It defines origin of the family. Origin அப்படின்னா அதை பேஸ் பண்ணி தான் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா டிஃபைன் ஆரிஜின் இருக்கும். இதை செலக்ட் பண்ணுறேன். ரெஃபரன்ஸ் பிளேனுக்கு டிஃபைன் ஆரிஜின் இருக்கும், ஆனால் ரெஃபரன்ஸ் லைனுக்கு டிஃபைன் ஆரிஜின் இருக்காது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஜஸ்ட்டு ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் நான் வரைகிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா இதே நான் டிஃபைன் ஆரிஜின் போய்ட்டு ஆரிஜினாக மாற்ற முடியும். அப்படின்னா என்ன ஆகும், என்னோடய சென்டர் பாயிண்ட் இங்கே மாறிடும். ஆனால் ஏற்கனவே இருக்கிறதோட இது பாருங்கள், ஆன்டிக் ஆயிடுச்சு. இப்போ இங்கே டிக் பண்ணுறேன், இது ஆன்டிக் ஆயிடுச்சு. ஓகே, அதாவது டிஃபைன் ஆரிஜின் நம்ம சொல்கிறோம், ஒரு வெர்டிக்கல் ஆர் ஹரிசாண்டலில் ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் மட்டும்தான் இருக்கலாம். வெர்டிக்கலாக இருந்தால் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன், ஹரிசாண்டலாக தான் ஒரே ஒரு ரெஃபரன்ஸ் பிளேன் மட்டும்தான் ஆரிஜினாக இருக்க முடியும். ஸோ அப்படின்னா இப்போ சரி, இப்போ இது டிஃபைன் ஆரிஜின் கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ நமக்கு டைமென்ஷன்ஸ் எடுக்கும்போது இதை பேஸ் பண்ணி தான் எடுக்கும். இதுதான் ஆரிஜின் பாயிண்ட்டு. ஓகே, இதுதான் ஆரிஜின். ஸோ கோஆர்டினேட் நம்ம பார்த்தோம், கோஆர்டினேட்னு நம்ம சொன்னோம். ஓகே, இதான் 0 0ன்னு வச்சு இதுலேருந்து நமக்கு டைமென்ஷன்ஸ், பர்மனன்ட் டைமென்ஷன்ஸ் கொடுக்கும்போது எடுத்துக்கும். ஓகேங்களா? இப்போ இதை டிஃபைன் ஆரிஜின் கொடுத்தோன்னா இதை பேஸ் பண்ணி தான் எடுத்துக்கும். இதுதான் அந்த ஆரிஜின். ஒன்லி அவைலபிள் ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஒன்லி அவைலபிள் இன் ஃபேமிலி, ரைட்டுங்களா? ஃபேமிலியில் மட்டும்தான் ரெஃபரன்ஸ் லைன் இருக்கும். இப்போ ஒரு ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணுவோம். சிஸ்டம் டிஃபால்ட்டுக்கே போகிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பிளேனு தான் இருக்கும், ரெஃபரன்ஸ் லைன் கிடையாது. ஓகே, ரெஃபரன்ஸ் பிளேன் வந்து ப்ராஜெக்ட்லேயும் இருக்கும், ஃபேமிலிலேயும் இருக்கும். ஆனால் ரெஃபரன்ஸ் லைன் வந்து ஃபேமிலியில் மட்டும்தான் இருக்கும். அதுதான் அங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, அடுத்து இது பார்த்தீங்கன்னா இட் கண்டெய்ன்ஸ் 6 ஒர்க் பிளேன் இட் செல்ஃப். இப்போ இதை செலக்ட் பண்ணிவிட்டு 3Dக்கு போகிறேன், உங்களுக்கு தெளிவாக தெரியும். பார்த்தீங்கன்னா 6 ஒர்க் பிளேன் இருக்குது. 1 2 இந்த டாப்பு பாட்டம், ஓகே, கீழே. அதே மாதிரி ரைட் சைடு லெஃப்ட் சைடு. அப்புறம் இந்த ஒரு சைடு ஒர்க் பிளேன், இந்த சைடு ஒரு ஒர்க் பிளேன். ஸோ எதை பேஸ் பண்ணி வேணாலும் நம்ம வரைஞ்சிக்க முடியும். ஆனால் ரெஃபரன்ஸ் லைனை பொறுத்தவரை சிங்கிள் தான். முக்கியமாக இதில் போடாத ஒன்று சொல்கிறேன், 3Dயில் பார்த்தீங்கன்னா அந்த பிளேன் தெரியாது, ரெஃபரன்ஸ் பிளேன் நம்ம வரைஞ்சிருக்கிறது தெரியாது, ரெஃபரன்ஸ் லைன் தெரியும், அது இதில் ஆட் பண்ணல. ஓகே, அதில் தெரியாது. ஓகே, இதில் இல்லை. ஓகே, இட் கேன் பி. அடுத்து இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இதை பார்ப்போம். யூ கேனாட் நேம் ரெஃபரன்ஸ் லைன், யூ கேன் நேம் ரெஃபரன்ஸ் பிளேன். ஓகே, இங்கே போனீங்கன்னா இங்கே நேம்னு இருக்கும். ஓகே, இதை செலக்ட் பண்ணிக்கிறேன். RP1 என்ன நேம் ரொம்ப நான் கொடுத்துக்க முடியும். ஆனால் இதுக்கு பார்த்தீங்கன்னா நேம் இருக்காது, ரெஃபரன்ஸ் லைனுக்கு நேம் இருக்காது.
It can be used for angle constraint. Okay, reference line, reference plane வந்து cannot be used for angle constraint. இது என்னன்னா என்னால rotate ஓகே பண்ண முடியல. அடுத்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா அந்த ரெஃபரன்ஸ் லைனை வச்சு நான் செட் பண்ணிக்கிறேன் ஒரு பிளேன். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இப்போ ஒர்க் பிளேன் ஒன்று இருக்குது. நேம்னா நமக்கு என்ன வேணுமோ நம்ம நேம்ஸ் எடுத்துக்கலாம். ரெஃபரன்ஸ் பிளேன் எது வேணும், ஆர்பி வேணும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வரைஞ்சிருக்கிறது இருக்குது. ஃப்ளோர் லெவலில் வேணும்னா ரெஃபரன்ஸ் லெவல்னு சொன்னோம்னா என்ன லெவல் இருக்குமோ அதுவே எடுத்துக்கும். இல்லை சென்டர் லைன் ஃப்ரண்ட் லெஃப்டா இல்லை ரைட் லெஃப்டாக பாருங்கள். இதை பார்ப்போம், இதை செலக்ட் பண்ணால் தெரியும். சென்டர் லெஃப்ட் ரைட்டு, சென்டர் ஃப்ரண்ட் பேக், அதுதான். ஓகே, ஆர்பி நம்ம இப்போ வரைஞ்சது பிக்கப் பிளேன் சொன்னோம். நம்ம பிளேனை பிக் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறேன், இங்கே வச்சுக்கிட்டு டேப் அடிச்சா எனக்கு பிளேன் மாறிக்கிட்டே இருக்கும். இது 3ல் வச்சுக்கோ. ஓகே, அப்போ தான் ஈஸியாக பார்க்க முடியும். பாருங்கள், இந்த பிளேன் வேணுமோ நம்ம பார்த்துக்க முடியும். இதே இங்கே வச்சோம்னா இந்த பிளேனை இப்போ நான் செலக்ட் பண்ணிவிட்டேன். இந்த எக்ஸ்ட்ரூஷனை பற்றி நம்ம பார்ப்போம், இருந்தாலும் பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட்டு நான் இப்போ இந்த கான்செப்ட் புரியணுங்கிறதுக்காக இப்போ நான் வரைகிறேன். வரைஞ்சிட்டு ஃபினிஷ்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு அந்த பிளேனை பேஸ் பண்ணி நமக்கு வரைஞ்சிருக்கோம். ஓகே, டாப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் இதை என்ன பண்ணுறேன்னா அந்த ரெஃபரன்ஸ் பிளேனை நான் ரொட்டேட் பண்ணுறேன். ஏன்னா அது பாருங்க, அந்த பிளேனை வச்சு வரைஞ்ச ஆப்ஜெக்ட்டும் எனக்கு சேர்ந்து ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. இதுதான் வந்து ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ். ஓகே, இது ரெஃபரன்ஸ் லைனில் இருக்கும். ரெஃபரன்ஸ் பிளேனில் நமக்கு அந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் இருக்காது. கன்ஸ்ட்ரெயின்ட்ஸுங்கிறது கண்டிஷன். ஓகே, இந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயின்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எனக்கு டோர் வந்து ஓப்பன் பண்ணுற மாதிரி காட்டணும், இல்லை க்ளோஸ் பண்ணியிருக்க மாதிரி காட்டணும். டோரோட வேரியஸ் டைப்ஸ் 90 ஃபுல்லாக ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், இல்லை 45 டிகிரி ஓப்பன் பண்ணால் எப்படி இருக்கும், க்ளோஸ் பண்ணால் எப்படி இருக்குங்கிறத நான் வந்து இந்த ஆங்கிள் கன்ஸ்ட்ரெயினை வச்சு என்னால் பண்ண முடியும். நம்ம அதை கொஞ்சம் பின்னாடி அந்த இதெல்லாம் கொஞ்சம் டெப்த்தில் பார்க்கும்போது நம்ம பார்ப்போம். ரைட்டுங்களா? இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஃபரன்ஸ் லைன் பிளேன், சாரி கேன்வே வீக் ஸ்ட்ராங் நாட் ஏ ரெஃபரன்ஸ், ரெண்டுலேயுமே இருக்குது. அது என்ன, இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். இப்போ இதை செலக்ட் பண்ணோம்னா இங்கே பார்த்தீங்கன்னா இஸ் ரெஃபரன்ஸ் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சென்டர் மொதல் 3 நாட் ரெஃபரன்ஸ், ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ், வீக் ரெஃபரன்ஸ் இருக்குது. ஸோ இதை பார்த்தீங்கன்னா மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கிங்களேன், லெஃப்ட்டு சென்டர் இதெல்லாம் டிஃபால்ட்டாக ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னா இப்போ நான் இது என்ன பண்ணியிருக்கேன், இது வீக் ரெஃபரன்ஸாக நான் வச்சுருக்கேன். ஓகே, வீக் ரெஃபரன்ஸில் தான் இருக்குது. ஓகே, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு எக்ஸ்ட்ரூஷன் வரைய போகிறேன். ஜஸ்ட்டு நான் இந்த பிளேனை பேஸ் பண்ணி நான் வரைகிறேன். இது ஓகே கொடுத்துக்கிறேன். இப்போ இதை நான் ப்ராஜெக்டில் லோட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இன்னொன்று பண்ணுவோம். இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா திருப்பி ரெஃபரன்ஸ் பிளேன் ஒன்று வரைகிறேன். சும்மா வெளியிலே வரைஞ்சிக்கிறேன் நேராக. ஓகே, இதை என்ன பண்ணுறேன்னா வீக் ரெஃபரன்ஸில் தான் இருக்குது. ரைட், இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிக்க போகிறேன். நியூ ப்ராஜெக்ட், டிஃபால்ட், ஓகே. நான் ஜஸ்ட்டு ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். ஏன்னா அப்போ தான் நமக்கு அங்கே ஈஸியாக தெரியும். ஸோ இங்கே மேலே போனீங்கன்னா ஒரு இது மாதிரி இருக்கும், ஸ்விட்ச் விண்டோஸ்னு. ஸோ இது என்னென்ன விண்டோஸ் ஓப்பன் பண்ணி எல்லாமே இங்கே காட்டும். நியூவர் வெர்ஷன் 2020 பார்த்தீங்கன்னா எல்லாமே இங்கே மேலே வந்துடும். பட் இதில் வந்து இங்கே இருக்குது. ஓகே, இங்கே போயிட்டு நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், லோட் இன்ட்டு ப்ராஜெக்டை பற்றி சொன்னேன். ஓகே, லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட். இப்போ பாருங்கள், எனக்கு என்ன காட்டுது பார்த்தீங்கன்னா நடுவில் உள்ள லைன் தான் காட்டுது. 12 ஃபீட் ஒன்று காட்டுது பாருங்கள். ஓகே, ரைட். பட் நான் என்ன பண்ணுறேன், இங்கேயே ஒரு பிளேன் வரைஞ்சிருக்கேன், ஆனால் இது எனக்கு காட்டலை. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன், நான் அனடைனில் போய் டைமென்ஷன் எடுக்கிறேன். இந்த இடத்துல கீழே பாருங்கள் என்ன காட்டுதுன்னு பாருங்கள். சென்டர் ஃப்ரண்ட்டு, சென்டர் லெஃப்ட்டு. இதே டேப் அடிச்சோன்னா வீக் ரெஃபரன்ஸ், நம்ம வீக் ரெஃபரன்ஸ் ஒன்று எடுத்துட்டோம்ல அது. இங்கேயும் போனோம்னா திருப்பி டேப் அடிச்சோன்னா எனக்கு ஆர்பி ஒன்றுன்னு கொடுத்த பாருங்க, வீக் ரெஃபரன்ஸ் காட்டும். ஓகே, வீக் ரெஃபரன்ஸை வச்சு நான் டைமென்ஷன் வரைஞ்சிக்க முடியும். ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இந்த வீக் ரெஃபரன்ஸ், ஓகே, ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ்க்கு வீக் ரெஃபரன்ஸ்க்கு என்னன்னா இன்னொரு முக்கியமான கண்டிஷன்ஸ் இருக்குது, இதில் போடல. ஓகே, என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வைக்கும்போது பிளேஸ்மெண்ட் அப்போ
வீக் ரெஃபரன்ஸ் ஹைலைட் ஆகாது, டெம்பரரி டைமென்ஷனுக்கு ஹைலைட் ஆகாது. பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கு ஹைலைட் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இதை பாருங்கள். இதை போயிட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ்னு மாற்றுறேன். இப்போ திருப்பி நான் போயிட்டு ஒரு ப்ராஜெக்டை நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணுறேன். ஒரு வால் வரைஞ்சிக்கிறேன். திருப்பி அதை போய் நம்ம லோட் பண்ணுவோம். எது காட்டுது பாருங்கள், இந்த சைடில் உள்ளது. ஏன்னா ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ்னு மாற்றிருந்தேன், ரைட்டுங்களா? ஸோ டெம்பரரி டைமென்ஷனுக்கு காட்டும், பர்மனெண்ட் டைமென்ஷனுக்கு ரெண்டுமே காட்டும். பர்மனெண்ட் டைமென்ஷனை பொறுத்தவரை வீக் ரெஃபரன்ஸ், ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் ரெண்டுமே நமக்கு காட்டும். ஓகே, ரைட்டுங்களா? இதுதான் அந்த டிஃப்ரென்ஸ். இப்போ இங்கே டைமென்ஷனுக்கு போகிறேன், அனடேட்டுக்கு போகிறேன். இங்கே இருக்குது அனடேட். ஸோ பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டுக்கு கீழே பாருங்கள், டிஃபால்ட்டாகவே எனக்கு எது காட்டுது பாருங்கள், ரெஃபரன்ஸ் ஆர்பின்னு காட்டுது. ரெஃபரன்ஸ் இது இப்போ தான் காட்டு, டேப் அடித்தா தான் ரெஃபரன்ஸ் காட்டுது. டிஃபால்ட்டாக ரெஃபரன்ஸ் RP1, ரைட்டுங்களா? அதை ஏன்னா அது ஸ்டாக் ரெஃபரன்ஸாக இருக்குது, வீக் ரெஃபரன்ஸாக தான் அது காட்டாது. ஓகேங்களா? ரைட். இப்போ டாட்டா ரெஃபரன்ஸ் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை டாட்டா ரெஃபரன்ஸ்னு எடுக்கிறேன். அதே மாதிரி இதையுமே டாட்டா ரெஃபரன்ஸ்னு மாற்றுறேன். ஓகே, இப்போ திருப்பி ஒரு நியூ ப்ராஜெக்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். வால் வரைஞ்சிக்கோ, ஒரு வால் ஜஸ்ட்டு லோட் இன்ட்டு ப்ராஜெக்ட் காட்டவே இல்லை, ரைட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன், அனடேட்டில் போய்ட்டு டைமென்ஷன் எடுக்கிறேன். டேப் அடித்தோம்னா பாருங்கள், கீழே பாருங்கள், டாட்டா ரெஃபரன்ஸ் காட்ட மாட்டேங்குது. இங்கேயே பார்த்தீங்கன்னா டாட்டா ரெஃபரன்ஸ் காட்டாது, ஏன்னா பர்மனெண்ட்டுக்கும் காட்டாது, டெம்பரவரிக்கும் டைமென்ஷனுக்கும் அதை எடுக்க முடியாது. ஓகே, இப்போ இதில் இந்த மூணில் எதை செலக்ட் பண்ணுறது? ஓகே, டிஃபால்ட்டாக வந்து ஸ்டாக், டிஃபால்ட் இது வந்து ஸ்டாக். ஓகே, ஸோ டாட்டா ரெஃபரன்ஸ், வீக் நம்ம நிறைய பிளேட்ஸ் வச்சு வரைகிறோன்னு வச்சுக்கிங்களேன். அந்த மாதிரி கேசஸில் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பிளேட்ஸ் எல்லாம் வந்து முக்கால்வாசி டாட்டா ரெஃபரன்ஸும் கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா நாங்கள் பிளேஸ்மெண்ட் பண்ணும்போது எனக்கு தேவையில்லாத டைமென்ஷன்ஸ் காட்டும். நான் மார்க் பண்ணும்போது அதை எதுவும் எடுக்கும். நான் வீக் ரெஃபரன்ஸ் அல்லது ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் எடுத்தேன்னா அந்த டைமென்ஷன் அப்போ அதை என்ன பண்ணுவோம், அந்த ஒர்க் பிளேன் நமக்கு காட்டிட்டு தேவையில்லாத பிரச்சனைகளை உண்டாகும். அதனால் நான் என்ன பண்ணுவேன்னா அதை ஃபுல்லாகவே டாட்டா ரெஃபரன்ஸ் கொடுத்துருவேன், இல்லைன்னா வீக் ரெஃபரன்ஸ்க்கு போய்க்குவேன். ஏன்னா பிளேஸ்மெண்ட் அப்போ எனக்கு ஹைலைட் ஆகாது, ரைட்? இப்போ சென்டர் வந்து நான் ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் வச்சுருக்கேன். இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, இதை வீக் ரெஃபரன்ஸ் தான் இப்போ நான் வச்சுருக்கேன், அல்லது டாட்டா ரெஃபரன்ஸு கொடுக்கலாம். ஓகே, இப்போ இதை சில கேசஸில் இதை ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸாக வைப்பாங்க. ஏன் அப்படின்னா இப்போ சப்போஸ் இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம், ஏர்டெல் பார்த்தோம், லைட்டிங் எலக்ட்ரிக்கல் ஃபிட்டிங்ஸ் பார்த்தோம், லைட்டிங் ஃபிக்சர்ஸ் பார்த்தோம். ஓகே, அதை ப்ளேஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவேன், இதோட லைட்டிங் ஃபிக்சர்ஸோட சென்டரை பேஸ் பண்ணி தான் நான் வந்து என்ன பண்ணுவேன், ப்ளேஸ் பண்ணுவேன். அப்படிங்கும்போது மற்றதெல்லாம் டாட்டா ரெஃபரன்ஸ் அல்லது வீக் ரெஃபரன்ஸும் கொடுத்துருவேன். சென்டரில் உள்ளது ஏற்கனவே டிஃபால்ட்டாக ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ். அப்படிங்கும்போது சென்டர் பாயிண்ட் வந்து ஆரிஜின் பாயிண்ட் தான் நமக்கு அங்கே ஹைலைட் ஆகும். ஈஸியாக அதை பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஏன்னா எந்த பேஸ் பண்ணி வச்சா எனக்கு ஈக்குவலாக வராது. சப்போஸ் இப்போ டேபிள் வரைகிறேன், இப்போ எனக்கு சென்டர் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நான் வால் ஒட்டி ப்ளேஸ் பண்ணுவேன் கிடையாது. இந்த எஜ்ஜை பேஸ் பண்ணி தான் நான் வாலை ஒட்டி பேஸ் பண்ணுவேன். அப்போ என்ன பண்ணுவேன், இந்த ரெஃபரன்ஸ் பிளேன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து நான் என்ன பண்ணுவேன்னா இதாக வரைஞ்சிடுவேன். ஓகே, ஸ்ட்ராங் ரெஃபரன்ஸ் கொடுப்பேன். ஓகே, ரெஃபரன்ஸ் பிளேன் எதுக்காக தேவை? மெயினாக 2 பர்பஸ். ஓகே, ஒன்று வந்து நான் ரெஃபரன்ஸ் பிளேனை பேஸ் பண்ணி தான் என்னோடய ஃபேமிலியை க்ரியேட் பண்ண போகிறேன். அடுத்து வந்து பேராமீட்டர்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். பேராமீட்டர்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு ரெஃபரன்ஸ் பிளேனை யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதை என்ன பண்ணுவோம்னா அந்த பண்ணும்போது என்னென்னா என்னோடய டைமென்ஷன் வேரி பண்ணணும் அப்படின்னா அந்த பேராமீட்டர்ஸ் மூலமாக தான் வேரி பண்ண முடியும். அந்த பேராமீட்டர்ஸ் பற்றி இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். அப்போ பார்க்கும்போது இது ஃபுல்லாக டெப்த்தாகவே பார்ப்போம் அதை பற்றி. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ.